செல்வி. எல்லா வள இறைவன் வழங்கி மாஸ்டரை மதித்து உங்கள் அனைவரும் இன்னும் இருக்கின்றேன். நான் இந்த சென்டருக்கு 9 வயசுல வருகிறேன். அதற்கு பிறகு இளையோருக்கான பயிற்சி எடுத்த பிறகு 14 வயதுல டிஎஸ்சி லெவல் 1 எடுத்தேன். லெவல் 1 எடுத்த பிறகு எனக்குள்ள நிறைய மாற்றங்கள், நிறைய தெளிவுகள். எனக்குள்ள என்ன தெளிவுகள் முக்கியமா குறிப்பா சொல்ல போனா என்னோட கல்வி ரீதியில கூற போனா, இன்றைக்கு நான் மலையா பல்கலைக்கழகத்துல இளங்கலை பட்டத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு நான் இந்த யூனிவர்சிட்டி போவோம்னு சொன்னா அதுக்கு இந்த பயிற்சி தான் காரணம். ஏன்னா மாஸ்டர் பயிற்சியில ஒரு ப்ரோக்ராம் கொடுப்பாரு. அந்த ப்ரோக்ராம்ல எனக்கு இந்த யூனிவர்சிட்டி தான் வேணும், இந்த கோர்சஸ் தான் நான் போய் படிக்கணும் என்று ஒவ்வொரு நாளும் என்னோட ப்ரோக்ராம் போட்டுட்டே வந்தேன். அந்த ரீதியில இன்றைக்கு நான் அந்த பல்கலைக்கழகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்து இப்பொழுது நான் ரொம்ப கிளியரா தெளிவா பேசுறேன். நான் பேசுறது மற்றவங்க தெளிவா கேக்குது. ஆனா இதற்கு முன்பு நான் இவ்வளவு கிளியரா பேச மாட்டேன், ரொம்ப உளறுவேன். நான் பேசுறதே மற்றவங்களுக்கு விளங்காது. அந்த ரீதியில என்னை சுற்றி உள்ளவர்களும் சரி, தற்பொழுது என்னோட நண்பர்களும் சரி, முன்பை விட இப்பொழுது ரொம்ப கிளியரா தெளிவா பேசுறேன்னு சொல்லி என்னிடம் சொல்லியிருக்காங்க. இறுதியாக என்னோட தந்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ரீதியில என்னோட சின்ன வயசுல 9 வயதுக்கு முன்பு, அதாவது இந்த பயிற்சி எடுக்காததுக்கு முன்பு, மற்ற என் தோழர்கள் அவர்கள் அவர்கள் தாய் தந்தையோடு ரொம்ப அன்பா இருக்கிறத நான் பார்த்து ஏங்கி இருக்கேன். ஏன் என்னோட அப்பாவோ என் கூட இந்த மாதிரி இல்லையே, ஏன் அவரு என்னோட இவ்வளவு க்ளோஸா இல்லைன்னு சொல்லி ஏங்கி இருக்கேன். அந்த ரீதியில அதன் பிறகு என் தாய் தந்தையை பயிற்சி எடுத்த பிறகு இன்றைய வரையிலும் என் தாய் தந்தையோடு நான் ரொம்ப நல்ல உறவோடு இருக்கேன். எங்க பயிற்சி அளித்த மாஸ்டருக்கு நன்றி. அந்த எல்லா இறைவனுக்கும் ரொம்ப நன்றி. என் தாய் தந்தைக்கு ரொம்ப நன்றி.